ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாயிராம். இன்னைக்கு அக்டோபர் 1 இந்த மாதம் முழுவதும் சாயப்பாவின் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் அமையுமாக. ஜெய் சாய்ராம். சாய்ராம். நம்ம இன்னைக்கு ஒரு விஷயம், இதை எனக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த சாயப்பாவுக்கும் இது கேட்கக்கூடிய உங்க எல்லாத்துக்கும் நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நன்றிகளை சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன் நம்ம அம்மா அப்பாவுக்கு மட்டும் சொல்லக்கூடாது? யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தவங்க நம்மளுக்கு நன்றி செய்கிற உதவிக்காக நாம் நன்றி சொல்கிறோம். அப்போ நம்மளுக்கு எல்லா டைமும் நம்ம கூடவே நம்ம பார்த்துக்கிற அம்மா அப்பாவுக்கு ஏன் நன்றி சொல்லக்கூடாது? நாம் நினைப்போம் நம்ம அம்மா அப்பாவுக்குலாம் சொல்ல வேண்டியதில்லை, சொந்தத்துக்குள்ள சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு. என்னுடைய கருத்து, நான் யோசித்தேன், அது இப்போ தான் யோசித்தேன். ஏன் சொல்லக்கூடாது? ஊராரு ஊராருன்னு சொல்லக்கூடாது. நம்ம போகிறவங்க வரவங்க முன்ன பின்ன தெரியாதவங்க அவங்க கிட்ட எல்லாம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாங்கன்னா தேங்க்ஸ்மா தேங்க்ஸ்பா இப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் நம்ம நம்ம கூடவே இருந்து நம்மளை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டவங்களுக்கு ஏன் நம்ம நன்றிகளை தெரிவிக்க கூடாது? நம்மளுக்கு நன்றி தெரிவிக்கணும்னா அது ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமா போயிடுச்சு. இவங்களுக்கு போய் எதுக்கு நம்ம போய் நன்றி தெரிவிக்கணும், தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நினைக்கவே கூடாது. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்க. உங்க மனசுக்குள்ள சொல்லுங்க. வெளியே சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஒருத்தருக்கு நம்ம வெளியே சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நான் சூப்பரா எந்திரிச்சு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, அந்த சாயப்பாவுக்கு நன்றி. சரியா? நீங்களும் இன்னைக்கு சூப்பரா எந்திரிச்சு உங்களுடைய இந்த மாசத்துக்கு உண்டான எல்லா செயல்களையும் செய்ய ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை செயல்படுத்தக்கூடிய உங்களை உண்டாக்குனவங்க எல்லாத்துக்குமே நன்றிகளை தெரிவிங்க. நீங்க எந்த வேலைக்காக போறீங்களோ அது சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லுங்க. இப்படி நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே போனோம்னா எந்த இடத்துலையும் கொஞ்சம் கூட டிஸ்டர்பன்ஸ்ன்றது நம்மளுக்கு வரவே வராது. எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு நிறைவான ஒரு வழிதான் அமைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம நாம செய்யற காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமா முடியும். நிஜமாவே இதை செஞ்சு பாருங்க. நீங்க வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னேறதுக்கு உண்டான எல்லா வழிகளுமே வழி இல்லாம கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்ப பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் அவர் ரெண்டாவதுவர்கிட்ட சொல்றாரு, எனக்கு எந்த உதவியுமே கடவுள் செய்ய மாட்டேங்கிறாரு, என்கிட்ட காசே இல்லை, நான் என்னதான் செய்யறது அப்படிங்கும்போது அப்போ ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு, உனக்கு காசு இல்லையா? சரி இந்தா, நான் உனக்கு ஒரு 1,00,000 தரேன், உன்னோட கையை கொடுக்குறியா அப்படின்றாரு. நான் தரமாட்டேன். சரி 2,00,000 தரேன், உன் காலை கொடுக்குறியா? சரி 5,00,000 தரேன், உன் 2 கண்ணை கொடுக்குறியா? சரி ஒரு 10,00,000 தரேன், உன்னோட 2 கிட்னியை கொடுக்குறியா அப்படின்னு. என்ன நீ இப்படி எல்லாம் சொல்ற? நான் எல்லாம் எதுவும் தரமாட்டேன் அப்படின்ற. இன்னைக்கு விலை கொடுத்து வாங்க முடியாத சூழ்நிலையில கூட நிறைய பேரு நம்ம உடல் உறுப்புகளுக்காக தவம் செஞ்சு காத்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இத்தகைய மதிப்புடைய எல்லா செல்வங்களும் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கூட ஒரு கோடீஸ்வரர் தான். என்ன கையில காசு இல்ல, நம்ம செயல்படுறதுக்கு உண்டான எல்லா அங்க உறுப்புகளும் பரிபூர்ணமா நம்ம கிட்ட இருக்கு. அதுவே நம்ம கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய நன்றியா நம்ம தெரிவிக்கணும். சரிங்களா? சரி, நம்ம இப்போ ஒண்ணு சொல்றாங்கல்ல, சுவர் இருந்தா சித்திரம் வரையலான்னு. அதுக்கு முன்னாடி என்னென்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஆனா உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா அப்ப இந்த டயலாக்லாம் வரும். ஆனா ஃபர்ஸ்ட் உடம்பு நல்லா இருக்கணும், நல்லா பார்த்துக்கணும். நீங்க உங்க கை கால்களுக்கு நன்றி சொல்லுங்க. கையில எழுதி முடிச்சுன்னா இப்படி எழுதுறதுக்கு இந்த கை உதவுச்சு, இந்த கைக்கு நன்றி, இந்த காலுக்கு நன்றி, இந்த வாய்க்கு நன்றி,
இந்த முகத்துக்கு நன்றி. இப்படி ஒரு முகம் நம்மளுக்கு கிடைச்சதே பெரிய வரம். எத்தனையோ பேத்துக்கு அந்த முகம் இந்த மாதிரி இல்லையேன்னு இப்ப வருத்தப்படுறது வேற. என்னோட முகம் மாதிரி இல்ல, உன்னோட முகம் மாதிரி இல்ல, அஜித் மாதிரி வரணும், விஜய் மாதிரி வரணும், ரஜினி மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு. சரியா? ஒரு எந்த குறைபாடும் இல்லாம ஒரு ஒழுங்கான ஒரு முகம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. கடவுளுக்கு நம்ம 1000 நன்றி சொல்லணும். அந்த முகத்துல இருக்கிற உறுப்புகள் எல்லாம் இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க அவங்க அந்த வேதனையை அனுபவிப்பாங்க. நம்ம நம்ம செஞ்ச புண்ணியமோ, யார் செஞ்ச புண்ணியமோ, நம்ம ஒழுங்கா இருக்கிறோமா? அதுக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம எல்லாம் நல்லாதாங்க இருக்கோம். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன குறைவை நம்ம மிகைப்படுத்தி பாக்குறதுனால நம்மளுக்கு எல்லாமே குறையா தோணுது. நம்ம குறையாவே எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாமே குறைவுடையதா அமையுது. எல்லாத்தையும் குறைவுடையதா அமையறனால நம்ம வாழ்க்கை கூட அந்த மாதிரி அமைஞ்சு போயிடுது. அதனால என்னைக்குமோ குறைகளை பார்க்காதீங்க, நிறைகளை பார்த்து பழகுங்க. இப்போ ஒரு விஷயம் தெரியுமா? நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட எல்லாம் பாருங்க, நம்மளுக்கு குறையே தெரியவே தெரியாது. நம்ம இந்த தனுஷ் சார் சொன்ன மாதிரி பார்த்து பார்த்து பழகிச்சுன்னா எல்லாமே பிடிச்சி போயிடுன்ற மாதிரிதான் உண்மையான ஒரு விஷயம். அதனால நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் குறையாவே பார்க்க கூடாது. கண்ணுல நிறைவா பார்க்கணும். அங்க என்ன இருக்கோ அது குணங்களாகட்டும், சாப்பிடுற பொருளாகட்டும், பார்க்கிற பார்வையாகட்டும், எல்லாமே அப்படித்தான். குறையா பார்க்க கூடாது. இப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனோ, ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணோ, பொண்ணு பார்க்க போனாவோ, பையன் பார்க்க போனாவோ, என்ன சொல்றாங்கன்னா, அவங்கிட்ட அது இல்ல, இது இல்ல, இப்படி இருக்கான், அப்படி இருக்கான் அப்படின்னு குறை சொல்றாங்க. அப்படி குறை சொல்றவங்களோட வாழ்க்கையெல்லாம் பாருங்க, சீக்கிரமா நிறைவு உடையதுதான் ஆகிறது இல்ல. அவங்க வாழ்க்கை கடைசியில கேள்விக்குறியா மாறிடுது. அத்தகைய நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. பார்க்கலாம், ஓரளவுக்கு பார்க்கலாம். ஓரளவுக்கு இல்லாம ஓரளவுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய வகையில இருந்தா பரவாயில்ல அப்படின்னு அனுசரிச்சு போய்க்கணும். எல்லாமே நிறைவானதா கிடைக்கும்னா எதிர்பார்த்தோம்னா 0 தான் கிடைக்கும். அதனால நம்ம எல்லாத்துக்குமே நன்றி சொல்லி பழகிட்டே இருக்குன்னா நம்மளுக்கு எல்லாமே சூப்பரா நிறைவானதா கிடைக்கும். நம்ம அத்தகைய ஒரு நிறைவான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோன்றதுல நம்ம திருப்திகரமா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு எல்லாமே திருப்தி படக்கூடிய வகையில வழிவகையா அமையும். சரிங்களா? சரி, நம்ம ஆஹ் ஆஹ் உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா, மனசார நன்றி சொல்ல பழகிட்டீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய விதமா எல்லா விஷயங்களிலுமே, பணத்திலிருந்து மற்ற எல்லா விஷயங்களுமே எல்லாரும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி இந்த பிரபஞ்சம் உங்களை ஒரு பெரிய ஆளாக்கி விடும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதனால அழகா நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. சரிங்களா? ஆஹ் வெளி உலகத்துக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி, சாப்பிட்டதுக்கு நன்றி, ஹெல்த்துக்கு நன்றி. சாப்பிட்டதுக்கு எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? நம்மதான் 3 வேளை நல்லா சாப்பிடுறோம், ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம், அது சாப்பிடுறோம், இது சாப்பிடுறோம். அது மாதிரி போடுற ட்ரெஸ் விதவிதமா போடுறோம். போகக்கூடியது பைக்கு, காரு, அப்புறம் சைக்கிள், சாதா சைக்கிள் எல்லாம் வேண்டாம். 6000 ரூபாய் சைக்கிள் தான் வேணும்னு கேக்குதுங்க. அதையும் அம்மா அப்பா வாங்கி தராங்களே. அதனால சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாட்டியும் நம்ம பெரியவங்க சொல்லி கொடுக்க பழகுங்க. சரிங்களா? எந்த ஒரு இடத்துலயும் மனுஷங்களை மதிச்சு நன்றி சொல்ல கத்துக்கிட்டாவே இந்த இயற்கை நம்மளோட குணத்தை பார்த்து பெருமிதப்பட்டு எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க காத்துட்டு இருக்குது. அதனால நாம ஒரு ஒழுக்கமான பண்புடைய மனிதர்களா இருந்து இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த உலகத்துக்கும் வந்ததுக்காக நாம நன்றி சொல்லி பெருமிதம் கொள்வோம். ஜெய் சாய்ராம். கோடான கோடி நமஸ்காரமும் நன்றிகளும் சாயப்பா. நாம ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் பெறக்கூடிய அந்த உதவிக்கு அது கடவுள்கிட்ட இருந்து வந்த உதவிதான் நம்மளுக்கு. சரியா? சும்மா சாமானியமா ஒருத்தருக்கு உதவி கிடைச்சிடாது. எங்க நீங்க போய் 10,000 ரூபாய் கேளுங்க, யார் கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. கடவுளோட பிளஸ்ஸிங்ஸ் இருந்தாதான் சரி. அது அப்பாவா இருந்தாலுமே சரிதான்.
என்னென்னா பையன் கஷ்டப்படுறான் கொடுக்கலாம் அப்படின்னு. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறேன்னா குழந்தை குட்டிலாம் வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறப்ப அவன் கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணம் இல்லைன்னா ஒத்த பைசா கூட யாருக்கிட்ட இருந்தும் நம்மளுக்கு வரவே வராது. அதனால இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி நம்மளையெல்லாம் வழி நடத்திட்டு இருக்கிற ஒரு கடவுள் தான். நீங்கள் நம்மளுக்கு என்னென்ன உதவிகள் யார் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு என்னென்ன நம்ம நன்றிகளை சொல்கிறோமோ அதெல்லாம் இறைவன்கிட்ட போகும். அதனால் நம்ம இறைவனுக்கு மொத்தமாக சொல்கிறதுனாலும் சொல்லலாம், இப்படி சின்ன சின்னதாக சொல்கிறதுனாலும் சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்கும்போது ஒரு அற்புதமான நாளை கொடுத்ததுக்கு நன்றி, கடவுள்கிட்ட நன்றி சொல்லி மட்டும் பாருங்க. உங்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்க்கை எதிர்பார்த்து காத்துட்ருக்கு. நாம எல்லாரும் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.